விருதுநகர் மாவட்டம் தளவாய்புரத்தில் ஒப்பந்தப்படி 3வது ஆண்டு ஊதிய உயர்வு கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டுக்கான ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்ட நிலையில் இந்த ஆண்டு 5% கூலி உயர்வு கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே கூலி உயர்வு கோரியும் கூலி உயர்வு வழங்காத விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே இருசக்கர வாகனங்கள் ஒன்றுக்கொன்று மோதிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. போக்குவரத்து காவலர்களின் அலட்சியத்தால் அப்பகுதியில் தொடர் விபத்துக்கள் ஏற்படுவது தொடர்கதையாகியுள்ளது. நரசிம்மபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற பெண் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி அவர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடிய அரசின் போக்குவரத்து துறை இந்த பகுதியில் தினந்தோறும் நடைபெறும் சாலை விபத்துக்களை தடுக்க வேக தடை மற்றும் எச்சரிக்கை பலகைகளை வைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சோகம் அரங்கேறியுள்ளது. பெரமண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி குடும்பத்தினருடன் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரது 10 வயது மகன் பாலமுருகன் அருகில் உள்ள மீன் குட்டையில் இறங்கி விளையாடிய போது தவறி விழுந்து உயிரிழந்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என கூறி நலநாராயண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்தை நடத்த விடாமல் கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டூழிய கிராமங்களான பூமங்கலம், பேட்டை, அத்திப்படுகை, கீழாவூர், காக்கமொழி ஆகிய 5 கிராமங்களுக்கு காலமாக அழைப்புதல் கொடுத்த பின்னரே பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வரும் நிலையில் தற்போது முறையான அழைப்பு விடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி கோயில் நிர்வாக அலுவலரை நீக்க கோரி முழக்கமிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முருகப்பெருமானை திருமணம் செய்த வள்ளிக்கு தாய் வீட்டு சீதனத்தை குறவரியின மக்கள் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான குறவரியின மக்கள் கலந்து கொண்டு சீர்வரிசை பொருட்களை ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்று பழனி கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். ஈரோட்டில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் போது ரயில் திடீரென புறப்பட்டு சென்றதால் விழிப்புணர்வு ஏற்படுத்திய ரயில்வே போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். ரயில்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் அத்துமீறலை தடுப்பது குறித்து ஈரோடு ரயில் நிலையம் வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகளிடம் ரயில்வே இருப்பு பாதை போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது முன்னறிவிப்பின்றி ரயில் திடீரென புறப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த போலீசார் ரயிலின் அபாய சங்கிலியை இழுத்து கீழே இறங்கினர். காவல்துறையினரின் இந்த அலட்சியமும் விதிமீறலும் ரயில் பயணிகள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் சிட்லிங் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நபார்டு திட்டத்தின் மூலம் 1,10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 4 வகுப்பறைகள் கட்டிடத்தை அரூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.